ஆன்மீக அன்புக்கு வணக்கங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கான தை மாத பொது பலன்கள். இந்த குரோதி தமிழ் வருஷம் வருகின்ற தை மாதத்துடைய பொது பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு. இந்த தை மாதம் பார்த்திங்கன்னா 14/1/2025 12/2/2025க்கான தை மாத பொது பலன்கள். இந்த தை மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு தை 5ஆம் தேதி 18/1/2025 அன்று செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். தை மாதம் 6ஆம் தேதி 19/1/2025 அன்றைக்கி புதன் பகவான் மகர ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். தை மாதம் 15ஆம் தேதி 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் மீன ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். தை மாதம் 23ஆம் தேதி 5/2/2025 புதன் பகவான் கும்பராசிக்கு பயிற்சி என்பார். பயிற்சிகளுடன் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த தை மாதம் மிதுன ராசி அன்புகளுக்கு அமைகிறது. இந்த மிதுன ராசி அன்புகளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த தை மாதத்தில் சூரிய பகவான் உங்களுக்கு 8ல் இருக்கின்றார். இந்த 8ல் சூரிய பகவான் இருக்கின்ற நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை சம்பந்தமாக கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடாது. குழந்தை சம்பந்தமாக இந்த படிப்பில் எங்கே சேர்க்கலாம் கொள்ளலாம், அந்த சேர்க்கறதுக்கு போயிட்டு வர்றதுக்கு, இல்லை ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு கொள்றதுக்கு, இல்லை சில கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரது போல் அந்த குழந்தைகள் சார்ந்த குழந்தை வழியில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கொஞ்சம் குழந்தைகள் மேலே ஒரு கண்ணை வச்சு குழந்தைகளுடைய படிப்போ அவங்களுடைய ஹெல்த்திலே உடல்நலம் சார்ந்தோ இல்லை பழக்க வழக்கம் சார்ந்தோ கொஞ்சம் கவனமாக குழந்தைகளை ஒரு பார்வை வைத்துக்கிறது நல்லது உங்களுக்கு. அதேபோல் இந்த தேவையற்ற விவகாரங்கள் தலையிட்டு தவிர்த்துடுங்க. அவங்க பிரச்சனை அவங்க பார்த்தாலும் யாருடைய பிரச்சனையும் போய் தலையிட்டு தலையை வச்சு தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க. அது தேவையில்லாத சில பிரச்சனைகள் உங்களுக்கு சேரும். ஆனால் கொஞ்சம் மற்றவங்களுக்கு பிரச்சனை கொஞ்சம் தலைவிட கொஞ்சம் தவிர்த்துட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்கறது சிறப்பு உங்களுக்கு. இந்த வாகன பயணில் கொஞ்சம் விவேகம் அவசியம். வாகன பயணம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தேவமாக அது அதிகப்படியான வேகமாக போகிறது, இரவில் நின்று 10 மணிக்கு மேலே ட்ராவல் பண்ணுறது, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டியில் ஆர்சி புக் இருக்கட்டும், லைசன்ஸ் இருக்கட்டும், இன்சூரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக உங்களுடைய வண்டியில் பயணம் செய்வதை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். அதனால் கொஞ்சம் பயணத்தில் கவனம் வைப்பது உங்களுக்கு சிறப்பு. உடைய உயர் அதிகாரிலாம் கொஞ்சம் அளவோடு அவங்க கூட நடந்து கொள்வது நல்லது உங்களுக்கு. நல்லா பேசாதவங்க ரொம்ப அதிகப்படியான பேச்சுக்கள் பழக்கவங்களாம் வேண்டாம். அதிகாரி என்ற முறையில் என்ன பேசணுமோ அதை அந்த லெவலில் நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும். அதுவே உங்களுக்கு நல்லது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் அதிகாரி இடத்துல கொஞ்சம் தேவையான ஒரு கேப் விட்டு பழகுவது நல்லது உங்களுக்கு. செவ்வாய் 2ல் இருக்கார். செவ்வாய் 2 இருக்கின்ற காரணம் பார்த்தா உங்களுடைய நண்பர்கள் மூலம் நல்ல ஒரு வருமான வாய்ப்பு இருப்போது. நண்பர்கள் பிஸ்னஸ் பார்ட்னரோ சில பிஸ்னஸில் செய்வதோ சேர்ந்து செய்வதில் நண்பர்கள் மூலம் வருமானத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வருமே. அதே உங்களுடைய அறிவு நுட்பத்தால் அதை பயன்படுத்தி இந்த விஷயங்கள் செய்கின்ற போது அதாலேயே நல்ல ஒரு வாய்ப்புகளும் ஏற்பட போகுது. உங்களுடைய ஒரு புத்தி கூர்மை, அறிவுத்திறன், சில விஷயம் ரொம்ப வேகமாக செய்யுது, கரெக்டாக செய்வதெல்லாம் அதுவே உங்களுடைய திறமையாலே உங்களுடைய நிறைய வாய்ப்புகளை பெறக்கூடிய காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. தை மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கே இருக்கிறார். அந்த ராசியில் 5ஆம் வருகின்ற காரணத்தால் எதிர்பாரா சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். உடனே கிடைக்கிற நிறைய விஷயங்கள் கூட தாமதம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அமைதியால். அதனால் அந்த காலத்தாமதம் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டிய நிலையில் தான் ஏற்பட போகுது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி கொஞ்சம் இனம் புரியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும். இனம் புரியாத சில கவலைகள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு பழகிக்கொள்ளுங்கள். புதன்மோகன் 7 இருக்கார். 7 புதன்மோகன் இருக்கிற காலத்தான் பார்த்தோன்னா உங்களுடைய பலம் என்ன பலவீனம்னு புரிஞ்சுக்கொள்வீங்க. நம்மளால் என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளுகின்ற காலகட்டத்தால் உங்களால் முடிஞ்ச மட்டுமே செய்வீங்க. அதனால் உங்களுடைய பலத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களால் முடியதை மட்டும் செய்யுங்க, முடியாத கொஞ்சம் அமைதி காப்பது சிறப்பு உங்களுக்கு. அதனால் எந்த விஷயத்தையும் நீங்கள் புரிந்து செய்த எந்த விதமான
தடையும் இல்லாமல் முடிஞ்சதை செய்யுங்க. அதுவே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. உங்களுக்கு தை மாதம் 6ஆம் தேதி பார்த்தா புதன் 8க்கு வராரு. இந்த 8ல் புதன் வருகின்ற காலத்தை பார்த்தா உங்களுடைய செயல்பாடில் ஒரு சோர்வுகள் ஏற்படும். மந்தத்தன்மை, சோர்வு, அலட்சியம், அப்புறம் பார்த்துக்கலான மாதிரி எல்லாம் ஏற்பட போகுது. அந்த சோர்வுமான சில வாய்ப்புகள் நீங்கள் இழக்கக்கூடிய நிலையும் ஏற்பட போகுது. இந்த பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்க, ஒரு தொழில் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா உற்பத்தி பாதிக்கப்படும், ஏற்றுமதி பாதிக்கப்படும், நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படுறதுனா கொஞ்சம் அந்த செயல்பாடெல்லாம் கொஞ்சம் சோர்வு வராமல் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் தை 23ஆம் தேதி பார்த்தோன்னா புதன் 9க்கு போகிறாரு. இந்த 9ல் புதன் போன்ற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொறுப்பில் இருப்பவங்கள்லாம் கொஞ்சம் உங்களுடைய தொடர்பு மூலம் செல்வாக்கு மேம்படும். உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய தொடர்பால் நல்ல ஒரு உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக மேம்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுக்கு சுக்கிரன் 9 இருக்கார். சுக்கிரன் 9 இருக்கிற காலத்தை பார்த்தா அந்த கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும்போது உங்களுக்கு தம்பதிக்குள்ள ஒரு புரிதல் ஏற்பட போகுதுன்னா சில விஷயங்கள் உட்காந்து பேசினாலும் நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களால் சாதிக்க முடியும்னா கொஞ்சம் புரிதல் ஏற்பட போகுது. தை மாதம் 15ஆம் தேதி முதல் சுக்கிர பகவான் 10ல் வராரு. அந்த 10ல் சூரியன் வருகின்ற நிலையில் பார்த்தோன்னா ஆடை மற்றும் ஆபரணங்கள் தொழிலில் புதிய வாய்ப்பு கிடைக்க போகுது. இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, டெய்லரிங் பண்ணுறவங்க, இதுபோல் சில விஷயங்கள்லாம் ஒன்று நல்ல ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்க போகுது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய இந்த ஆபரணங்கள் செய்யக்கூடிய நகை தொழிலாளிகள், இந்த தொழில் செய்கிறவங்களாம் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழல் ஏற்படைய காலகட்டம் அமைது. உங்களுக்கு புது புது வாய்ப்புகள், புது புது ஆர்டர்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஏற்படும்போது பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் அதே மாதிரி இந்த செய்கின்ற ஒரு முயற்சி கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் கிடைக்கும். எந்த விஷயம் செஞ்சால் ஒரு புது புது அனுபவத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த தை மாதம் உங்களுக்கு அமைகிறது. மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்துங்க, குருபகவான் 12 இருக்கார். 12ல் குருபகவான் இருக்கிறதால பார்த்தோன்னா இந்த அயல்நாட்டு பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீது கொஞ்சம் வெளிநாட்டு பொருட்களை வாங்குவதற்கான கொஞ்சம் ஆர்வம்லாம் அதிகக்கூடிய காலகட்டம் அமைது உங்களுக்கு. அதில் ஈடுபாடெலாம் அதிகக்கூடிய நிலை ஏற்பட போகுதுங்கன்னா கொஞ்சம் வாங்கின்ற பொழுது கொஞ்சம் தேவையான யோசித்து அதை வாங்குவதும் உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு சனி பகவான் 9 இருக்கார். 9 சனி பகவான் இருக்கின்ற காலத்தால் எதிர்பாரா சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் கிடைக்கும். அது பணி சார்ந்து, தொழில் சார்ந்து, அசையா சொத்துக்களை வாங்குவது சார்ந்து எந்த விஷயமா இருந்தாலும் எதிர்பாரா சில விஷயங்கள் நடக்கின்ற போது அதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே உங்களுக்கு சிறப்பாக அமைப்போது. கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல ஒரு வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ராகுபகவான் 10ல் இருக்கார். ராகுபகவான் 10ல் இருக்கிற நிலையில் பார்த்தவங்களுடைய வியாபாரத்தை புது புது உத்திகளாக செயல்படுத்துவீங்க. வியாபாரத்தில் வியாபாரத்தை அதிகப்படுத்துவ புது புது யோசனைகள் தோன்றும். புது புது யுத்திகளை பயன்படுத்தி உங்கள் வியாபாரத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பெலாம் உங்களுக்கு பிரகாசமாகுது. அந்த வியாபாரத்தை நீங்கள் அதிகரித்து பெறுகிற வாய்ப்பெலாங்குது. பார்த்து அது அந்த மாதிரி உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போகிறீங்க. கேது பகவான் 4 இருக்காது. 4 கேது பகவான் இருக்கிற நிலையில் பார்த்தா உங்களுடைய வாகனம் தொடர்பான எண்ணங்கள்லாம் கைவிட போகுது. அதுக்குள்ளே ஏதாவது வாங்கினுச்சுன்னா காரோ பைக்கு ஏதாவது வாங்கின மனசுக்குள்ள எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அந்த எண்ணங்கள்லாம் கைகூடக்கூடிய நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் இருந்துக்காங்க. ஏன்னா கேதுல உங்களுக்கு அந்த உங்களுடைய வாகன சம்பந்தமான எண்ணங்கள்லாம் கைகூட போகுது. உங்களுக்கு 10ல் ராகுரத்தை வியாபாரத்தில் புது இது பயன்படுத்தி ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. நீங்கள் சனி 9 இருக்கிறதா எதிர்பார்த்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்பெல்லாம் வரப்போகுது. இந்த 3 பேரும் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணியில் இருக்கிறாங்க. சனியும் ராகுவும் கேதுவும் எங்கள் அவர்களுடைய செய்கின்ற உதவிகளை, வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மிதுன ராசி நண்பருக்கு இந்த தை மாதம் அமையுது. பயன்படுத்தி கொண்டு அடுத்த நிலை போவதற்கான முயற்சி நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்களுடைய வழிபாடு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்க. உங்களுடைய துன்பங்கள்லாம் விலகி, உங்கள் கஷ்டங்கள்லாம் விலகி, உங்களுடைய நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும்னா லக்ஷ்மி நரசிம்மர் நீங்கள் வருகின்ற பட்சத்தில் உங்களுடைய கவலைகள்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமும் அனைத்து விஷயம் ஒரு நன்மையும் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த மிதுனத்துக்கு அமைப்பது. லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.